அனைவருக்கும் வணக்கம். ஊட்டி டாய் ட்ரெயின் என்று சொல்லப்படுகின்ற அந்த ட்ரெயினை பற்றி இந்த வீடியோவில் நம்ம நல்லா தெளிவாக பார்க்கலாம். நம்ம இப்போ மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம். அங்கேருந்து தான் நம்ம ஊட்டிக்கு ட்ரெயினில் போக போகிறோம். அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற ரயில்வே ஷெட்டு. அந்த ஷெட்டில் தான் இன்ஜினை நிறுத்தி வச்சு அதனுடைய பழுதுலாம் பார்ப்பாங்க. ஏன்னா இது பழமையான இன்ஜின் இல்லை, அடிக்கடிக்கு கொஞ்சம் பழுது பார்த்துன்னே இருக்கப்புறம். இந்த ட்ரெயினுக்கு ஒரு முக்கிய பெருமை என்னன்னாக்கா, இது வந்து முற்றிலும் ஸ்டீமில் செலுத்தப்படுகின்ற ட்ரெயின். பழமையான முறையில் இன்னும் பழமை மாறாமல் அப்படியே கீழே வந்து மலை பாதையில் செல்லக்கூடிய அந்த புகைவண்டி பயணம் என்று சொல்லலாம். இதுதான் இப்போ வந்து இதுதான் அந்த ரூட்டு மேப்பு. மேட்டுப்பாளையம் டு உதகமண்டலம் குன்னூர் வழியாக போகும். மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் போயிட்டு ஊட்டி போயிடும். இந்த கல்வெட்டு வந்து அங்கே வச்சுக்கிறாங்க. அந்த கல்வெட்டில் வந்து அதனுடைய எப்போ தொடங்கப்பட்டது, அதனுடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாமே இந்த கல்வெட்டில் தெளிவாக குறிப்பிட்டு இருக்கும். நீங்கள் போனீங்கன்னாக்கா அந்த பிளாட்ஃபார்மு பக்கத்திலே இருக்கும். ரயில்வே ஸ்டேஷனில், மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த கல்வெட்டை பார்க்கலாம். இந்த கல்வெட்டில் என்ன குறிப்பிட்டு இருப்பாங்கனாக்கா, ஊட்டி மலைப்பாதை எவ்வளவு தூரம், எவ்வளோ டைம் எடுக்கும், அப்புறம் எத்தனை ரயில் பாலங்கள், குகைகள் இந்த மாதிரி வருதுன்ட்டு இதில் மொத்த விவரமும் இதில் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் படித்து பார்த்துருக்கலாம். இல்லைனா நம்ம அதை பற்றி தெளிவாக சொல்லுறோம். இதுதான் மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து சென்னையிலேருந்து மேட்டுப்பாளையம் வர ட்ரெயின்லாம் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் நிற்கும். நம்ம சென்னை, கோயம்புத்தூர், அப்புறம் வெளியூர்லேருந்து வரவங்க எல்லோரும் வந்து அது வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் இல்லைனா டீசல் ட்ரெயின் வரும். அது வந்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்து நிற்கும். நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் இறங்கி அப்படியே பக்கத்து சைடில் ஸ்டீம் இன்ஜின் போகிற டாய் ட்ரெயின் சொல்லுவாங்க. அந்த ட்ரெயினுடைய பிளாட்ஃபார்ம் இருக்கும். நம்ம அப்படியே பக்கத்தில் அப்படியே மாறிக்க வேண்டியது தான். இப்போ வந்து இன்ஜின் ரெடி ஆகிட்டு, இன்ஜின் போய் அப்புறமேட்டா கோச்சை வந்து அது கூட அட்டாச் பண்ணி எடுத்துன்னு வருவாங்க. நம்ம ட்ரெயினுக்கு அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த கோச்சை வந்து அதில் ஃபிட் பண்ணுவாங்க. இதில் கோச்சில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது, செகண்ட் கிளாஸ் இருக்குது. நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ட்ரெயினை ரொம்ப முன்னாடியே பிஃபோராக வந்து புக் பண்ணிட்டீங்கனாக்கா, நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் புக் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணின்னு போகிறதுனாக்கா ஃபஸ்ட் கிளாஸில் புக் பண்ணின்னு போகலாம். செகண்ட் கிளாஸ் வந்து கொஞ்சம் ரஷ் அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு அந்தளவு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் அதுவும் அதே பயணம் தான், ரெண்டுக்கும் ஒரே பயணம் தான். ஆனால் இப்போ வியூ பார்க்குறதுக்கு எல்லாமே கொஞ்சம் ஃபஸ்ட் கிளாஸில் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கோச்சை வந்து ரயில் இன்ஜின் கூட அட்டாச் பண்ணுறாங்க. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அட்டாச் பண்ணி அதை பிளாட்ஃபார்முக்கு அப்படியே எடுத்துன்னு போவாங்க. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா இன்னொன்று வந்து லக்ஸரி கிளாஸ்னு ஒன்று இருக்குது. அந்த கோச்சு பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாகவே வந்து ஷோபா செட்டு அந்தமாரி போட்டு இருக்கோம். நம்ம அது தனியாக அந்த கோச்சையே வந்து நம்ம புக் பண்ணி எடுத்தால் தான் மட்டும் தான் கொடுப்பாங்க அந்த கோச். அது ஃபுல்லாக வந்து ஷோபா செட்டு, ரொம்ப லக்ஸரியாக இருக்கும். அதை நம்ம இந்த வீடியோவில் எடுத்துருக்குறோம், அதை காட்டுறோம். நம்ம அது அந்த கோச் வேணும்னாக்கா நம்ம வந்து ரயில்வேயில் ஃபஸ்ட்டே புக் பண்ணி அது தனியாக அந்த கோச்சு முழுமையும் நம்ம வாங்கி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஊட்டிக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு தடவைனாச்சும் இந்த ட்ரெயினில் பயணம் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஊட்டியினுடைய என்ஜாய்மெண்ட்டை முழுமையாக அனுபவிக்க முடியும். நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ரூட்டு மேப்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் நம்ம வேலை நடந்துருக்கு பிளாட்ஃபார்மில், அதனால் மேற்கூரையெல்லாம் வந்து கொஞ்சம் பழுது பார்த்துன்னு இருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு கூரை எல்லாமே இருக்குது. ட்ரெயின் பிளாட்ஃபார்முக்கு வந்துடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ட்ரெயின் போகிற அந்த பிளாட்ஃபார்ம். அப்படியே பக்கத்தில் கிராஸ் பண்ணி இந்தாண்டா வந்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர், சென்னை, இங்கேருந்து வெளியூர்லேருந்து வர ட்ரெயின்லாம் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் வந்து நிற்கும். இந்த பிளாட்ஃபார்மில் வந்து இறங்கி நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் மாறி அதில் வந்து நம்ம பயணம் பண்ணலாம் ஊட்டிக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது செகண்ட்
செகண்ட் கிளாஸ் கோச்சினுடைய உள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இப்படி தான் இருக்கும். தனித்தனி சீட்டு 2 பேர் 3 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சீட்டு இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ். ஃபஸ்ட் கிளாஸ் என்ன டிஃப்ரெண்ட்டுனாக்கா, ஃபஸ்ட் கிளாஸில் ஒரு சீட்டுக்கும் தனித்தனி கதவு இருக்கும். ஒரு கதவு திறந்தால் அந்த சீட்டில் போய் நம்ம நேராக உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சீட்டுக்கும் தனித்தனி கதவு இருக்கும். ஆனால் செகண்ட் கிளாஸில் அப்படி கிடையாது. ஒரு கதவு ஒரு என்ட்ரி தான் இருக்கும். அந்த என்ட்ரி வழியாக போயிட்டு ஃபுல்லாகவே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே விண்டோ வந்து கிளாஸ்லேயே இருக்கும். பெரிய சைஸ் விண்டோவாக இருக்கும். வியூ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் செகண்ட் கிளாஸில் சின்ன சின்ன விண்டோவாக இருக்கும். வியூ பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அவ்வளோதான். ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அவ்வளோதான். ஃபஸ்ட் கிளாஸில் ஷோபா செட்டு. ஏன்னா நம்ம ஒரு 3 மணி நேரம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்ஸுரி கோச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது தனி ஷோபா செட்டு இருக்கும். இது நம்ம வேணும்னா முன்னாடியே புக் பண்ணி நம்ம ஃபுல் கோச்சையும் நம்ம வந்து பயணம் பண்ணுறதுக்கு எடுக்கிற மாரி இருக்கும். இது கொஞ்சம் காஸ்ட்டு அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக எப்படியும் ஒரு 10,000 15,000த்துக்கு மேலே இருக்கும் ஃபுல் கோச்சிங் எடுக்கணுன்னாக்கா. அது எவ்வளோ இருக்குதுன்னு கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. அது அவங்கள அந்த சீசனுக்கு தகுந்த மாரி டிமாண்டை பொறுத்து அவங்களுடைய ரேட் இருக்கும். இப்போ பயணிகள் எல்லாம் வந்து கோச்சில் ஏறி உக்காந்துட்டாங்க. இப்போ வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ரஸர் வந்து நல்லா ஃபில் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டீம்லாம் ஃபுல்லாக வெளியே போகுது பார்த்தீங்களா. இன்ஜின் ரெடியாகுது. ரெடியானதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து இன்ஜின் எப்போதும் வந்து பின்னாடி தான் இருக்கும். கோச்சு தான் முன்னாடி போகும். ஏறும்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் பின்னாடி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோச்சுக்கும் ஒரு கார்டு இருப்பாங்க. ஒரு கோச்சிலும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கார்டு நின்று இருப்பாங்க. ஏன்னா யாரும் கையை வெளியே ரொம்ப நீட்டக்கூடாது. இதில் வந்து என்னென்னாக்கா கம்பிலாம் இருக்காது. நம்ம அப்படியே தலையை விட்டு வெளியே எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஒரு விண்டோவும். அதனால் யாரும் தலையை வெளியே விட்டு எட்டி பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் பாதுகாப்பு கருதி ஒரு கோச்சிலையும் ஒரு கார்டு இருப்பாங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு ட்ரெயின் கிளம்ப போகுது. இப்போ பச்சை கொடி கட்டிட்டாங்க. வாங்க பயணத்தை முடிச்சா நம்ம பார்க்கலாம். மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு போகிற ட்ரெயின் வந்து பொறுமையாக தாங்க போகும். ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போகாது. இது கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரெயின் என்னதுனால பொறுமையாக தான் போகும். அதே மாதிரி மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னாக்கா பல் சக்கரங்கள் பாதையில் பொறுத்திருக்கும். பல் சக்கரங்கள் பொருத்தப்பட்ட ஒரே மலை ரயில் என்பது அதனுடைய சிறப்பு. நம்ம இந்த பாதையில் பயணம் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா வழி நெடுக்கில் வந்து இயற்கை காட்சியோட நல்ல அருமையாக இருக்கும். அதுக்கு அடுத்தது விலங்குகள் நடமாட்டம் நிறையா பார்க்கலாங்க. நம்மளுக்கு நட்டிருந்ததுனாக்கா யானைகள், மான்கள், காட்டெருமை இந்த மாதிரி விலங்குகள் நடமாட்டம் நிறையா இருக்கும். அதெல்லாம் பார்த்து ரசிச்சுன்னே அழகாக போகலாம். ட்ரெயின் டிக்கெட் எப்படி எடுக்கிறதுன்னு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். நம்ம மற்ற ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிற மாதிரி தான். கொஞ்சம் பிஃபோராக புக் பண்ணிடணும். ஏன்னா சீசன் டைம்லாம் வந்து கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பிஃபோராக புக் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ செகண்ட் கிளாஸ்லாம் நீங்கள் டைரெக்டாகவே போய் எடுத்துகிட்டு போகலாம்.
அது வந்து உங்களுக்கு அந்தளவு லக்ஸரியாக இருக்குமான்னு தெரியல. வேறு இந்த குகையெல்லாம் பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய அனுபவமே வேறு மாதிரி இருக்கும். மெயின்ஸ் எடுத்து போவோம் நம்ம. நீங்கள் ஊட்டிக்கு சுற்றுலா பிளான் பண்ணிங்கனாக்கா ஒன்று மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு ட்ரெயினில் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. அப்படி உங்களுக்கு டிக்கெட்டு கிடைக்கலனாக்கா நீங்கள் ஊட்டி போயிட்டு உங்கள் சொந்த வாகனத்தில் ஊட்டியில் போயிட்டு எல்லாத்தையும் சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப ஊட்டியிலேருந்து கீழே இறங்கும்போது டிக்கெட்டு கிடைச்சாலும் புக் பண்ணிக்க. ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் ஊட்டி டு மேட்டுப்பாளையம் அந்த ரயில் பயணத்தில் பயணம் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய ஊட்டியினுடைய சுற்றுலாவே வந்து ஒரு மிக சிறப்பான வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக அமையும். இந்த பயணத்தில் வழிநடுக்கில் நிறைய மலை குகைகள் வரும். அதுக்கு அடுத்தது ரயில் பாலங்கள். அந்த பாலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆபத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் அது ஒரு தடவை பயணம் பண்ணிங்கன்னா தான் அதனுடைய அனுபவம் நல்லா இருக்கும். வாங்க, நீங்களும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி அந்த ட்ரெயினில் ஒரு தடவை பயணம் செஞ்சுட்டு வந்து உங்கள் அனுபவம் எப்படி இருந்ததுன்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை ஃபில் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.